டாரன், சலேம், வாங்க போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். ஜான், நான் உங்க அம்மா வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல ஜான். அவங்க ஏதாவது கேட்டாங்களா? ஏதாவது பிரச்சனையா? நீ எதுக்காக கவலைப்படணும்? அங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க, கண்டுக்காத. ஜான், உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கவும் பிடிக்காது இனிமே. உங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? நான் உன்னை லவ் பண்றேன், அது போதும் எனக்கு. சரி, ஓகே. நான் இதெல்லாம் எடுத்துக்கணுமா? மக்களே வாங்கோ வாங்கோ, மம்மிஜி ஆர்கானிக் உங்களை நான் அன்போட வரவேற்கிறேன். இயற்கை இருக்கிறது காட்டுல, இத கொண்டு போனீங்கன்னா அதுக்கு உங்க வீட்ல இதே சொல்லுங்க. இப்படி கேட்க சூப்பரா இருக்குல. வாங்க வந்து இயற்கையா உங்க வீட்டுக்கு அள்ளிட்டு போங்க. எல்லாமே ஆர்கானிக். தம்பி, இதெல்லாம் நிஜமாவே ஆர்கானிக் தானே? இல்லன்னா நான் வாங்க மாட்டேன். அதான் உங்க பொக்க பல்லு மேல சத்தியமா சொல்றேன், 100% ஆர்கானிக் தான் இது. அப்படின்னா சரிப்பா. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் இங்கே வச்சு விக்கிறீங்களா? ஐயோ, சூப்பர், கம்மியா கண்டுபிடிச்சீங்க. பார்த்தா தெரியுதா, இதான் நம்மளுடைய ஆர்கானிக் பிசினஸ். இப்போ இதுதான் டாப்ல போயிட்டு இருக்கு. இந்த கடைக்கு டாக்ஸ் அது இது எதுவுமே கட்ட தேவையில்ல. ஈஸியா சம்பாரிச்சு போயிட்டே இருக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இது மக்களுக்கு நல்லது செய்யற முறையில மற்ற முறையில பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க. இதெல்லாம் நிக்க கூடாது. கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்றேன். கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. கிளம்புங்க, போங்க போங்க சார். உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? ஆமா, உங்களை விட்டுறாதீங்க, கைது பண்ணுங்க. அட நீங்க சும்மா இருங்க. அவனுக்கு நாம தான் செஞ்சோன்னு தெரிஞ்சிட போகுது. அந்த அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சா நம்மள ஒண்டிலன்னா ஆக்கிடுவாங்க. முதல்ல அவங்க என் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு நீங்க போகணும். எந்த ஒரு பர்மிஷன் இல்லாம இல்லீகலா ஒரு கடையை வச்சிருக்கீங்க. உங்க லைசென்ஸ் எங்க? டாக்ஸ் சர்டிபிகேட் எங்க? காட்டுங்க. லைசென்ஸா? டாக்ஸ் சர்டிபிகேட்? அதெல்லாம் வீடு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே. ஆனா அதுக்கு பதிலா உங்களுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக் ப்ராடக்ட் வச்சிருக்கேன். சத்தியமா இது வேற எங்கேயுமே கிடைக்காது சார். உங்களுக்காக வேணும்னா நாங்க 25% ஆஃபர்ல கொடுக்குறோம். என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? என்ன பண்றீங்க நீங்க? சொல்லுங்க. ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க பப்ளிக் ஹெல்த்துக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் இருக்கோம். எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. இன்னும் half an hourல மறுபடியும் வருவேங்க. இந்த இடத்துல மறுபடியும் நான் பார்த்தேன்னா இத பறிமுதல் செஞ்சு அதுக்கு உண்டான ஃபைனையும் போட்டுருவேன். ஜாக்கிரதையா இருங்க. ஐயோ சார், ஃபைன்ல எதுவும் போடாதீங்க சார். நாங்க இப்பவே கடையை காலி பண்ணிட்டு போறோம். ஆமா சார், சீக்கிரம் எடுங்க. கட்டாதீங்க சார், காலி பண்ணுங்க. எடுத்து வச்சிரோம். சரி எடுத்துடுறோம். சார், ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். எங்களை பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு சொல்லவே அதெல்லாம் சொல்ல இல்லையே. முடியாது. சார், நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க சார். முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க. அததான் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். காலி பண்ணுங்க. சமத்து பசங்க, நீங்க சொன்ன உடனே கடையை எடுத்து வைக்கிறோம்ல, அதே மாதிரி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொல்லிட்டு போங்க சார். சார், நம்மள யார் போட்டு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அடித்தடி என்னைக்குமே ஒரு விஷயத்துக்கு தீர்வாகாது. அன்புதான் கடைசியில என்னைக்குமே ஜெயிக்கும். அப்புறம் அந்த நாட்டுக்கோழி முட்டையை எடுத்து வைங்க, உடைஞ்சிட போகுது. பாத்து பாக்குறா இல்லையான்னு பாரு. ஆமா, இது கொஞ்சம் சரியா இருக்கான்னு பாருங்க. என்னாச்சு? அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆமா, ஒத்துக்கிட்டாங்க. அண்ணா, திரும்ப கிடைச்சிருச்சா? ஆமாடா தம்பி, நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. பெரிய வெற்றி தான். அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? அது ஆக்சுவலா அவருக்கு நம்மள விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல. இருந்தாலும் கூட அவர் நம்ம மேல கோவப்பட்டதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குல்ல. அந்த ஃபேப்ரிக்கிட்ட நாம ஏமாந்த நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தாரு. அதே சமயத்துல யாராவது அவங்களை கன்வின்ஸ் பண்ண மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. நாம அந்த நேரத்துல என்ட்ரி கொடுத்தோம். அதனாலதான் இப்ப எல்லாமே நமக்கு சுமூகமா நடந்திருக்கு. My son, congratulations. தேங்க்ஸ். இதுக்காக நீ கஷ்டப்பட்டு வர்க் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் உனக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். Thank you so much மேடம். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சார்பா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் அங்கிள், வீட்ல அனைவரும் நலமா? அப்புறம் ஆண்டி, நான் இதை எங்க வைக்கட்டும்? இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உங்க அம்மா தலையில வை. ஆனா அத்தை, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இந்த பொருள் எல்லாமே வாங்குறதுக்கு நான் தான் காசு கொடுத்தேன். நானும் தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? My mummy given police complaint. இன்னைக்கு நானும் அத்தையும் சேர்ந்து இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாத்தையும் விக்கிறதுக்கு நம்ம ஏரியால ஒரு ஸ்டால் போட்டோம். கூடவே இயற்கை இருக்கிறது காட்டுல, இத உங்க வீட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா அது இருக்கும் உங்க வீட்ல அப்படின்னு ஒரு ஸ்லோகன் போட்டோம். பிசினஸும் பிச்சிச்சு. இத பார்த்து வைத்தறிச்சல் பட்ட எங்க அம்மா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஒழுங்கா நீங்க கடகனியை காலி பண்ணலனா உங்களை அரெஸ்ட் பண்ணனும் போலீஸ் வர சொல்றாங்க. அற்புதம். அற்புதமா? ஆமா, அப்படிதான். இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்ச மாதிரி பண்ணா ரிசல்ட் அப்படிதான் வரும். சொன்னாலும் கேக்குறது இல்ல. நம்ம பல வருஷமா டாக்ஸ் கட்டி கடன் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா டாக்ஸ் எல்லாம் கட்டாம இப்படி எல்லாம் வைக்கவே கூடாது. அதான் நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேனே. நீ சொல்ற பேச்சு இங்க கேக்குற. அங்க ஸ்டாண்ட போட்டு நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா தான் எல்லாமே உங்களுக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும் மேடம்? எனக்கு நல்லாவே தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, தயவு செஞ்சு நீங்க கோவப்பட்டு திரும்ப சண்டை எல்லாம் போட்றாதீங்க.
அங்கிள் என்கிட்ட காட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு மலை தேன் இருக்கு. இயற்கை இருக்கிறது காட்டுல, இதை கொண்டு போனீங்கன்னா அது இருக்கும் உங்க வீட்ல. இதான் என்னுடைய ஸ்லோகனும் கூட. இயற்கையோட அமிர்தத்தை லைட்டா கொஞ்சம் நக்கி பாருங்க. ஆண்டி நீங்க கொஞ்சம் வேணாமா? ஓகே அங்கிள் நீங்க கட்டுங்க கொஞ்சம் லைட்டா. முசாஃபர், நான் தான் வேண்டாம் சொல்றேன்ல, விட்டுரு. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த மாதிரி தேவையில்லாத வேலை நீயா பாத்துக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க தான் செய்யணுமா? திரும்ப பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்க ப்ளீஸ், என்னால முடியல. பாருங்க, மேல இருந்து உங்களை கடவுள் பாத்துட்டு இருக்காரு. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி நெகட்டிவா பேசாதீங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் உங்களுக்கு தண்டனை தான் கொடுப்பாரு. டேய் இங்க பாரு, வாயை உடைச்சிருவேன்டா உன்னை. அட கடவுளே, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, ஆர்கானிக் ஃபுட் விக்கிறதை இதோட நிப்பாட்டிக்கங்க. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். நிறுத்த மாட்டேன். நிறுத்தி தாகணும். முடியாதுன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல. முடியாது. நிறுத்தி தாகணும். நீங்க நிறுத்துங்க. முடியாது. பேசுறது நிறுத்துங்க. அவ்வளவுதான். நிறுத்துங்க. நீ முதல்ல இங்க வந்து உட்காரு. எதுக்காக டென்ஷனா இருக்க? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. என்ன ஹியூமா மேடமா? ஆமா, அவங்க எப்ப என்கிட்ட பேசினாலும் என் முகத்தை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. எப்பவுமே அவங்க என் ஃபேஸ கூட பாக்குறது இல்ல சனேம். விஷயம் அது இல்லக்கா, ஜானு நானும் ஆபீஸ்ல க்ளோஸா இருந்ததை அவங்க பாத்துட்டாங்க. அவங்க பார்த்தோன்னே எனக்கு அசிங்கமா போயிடுச்சுக்கா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலக்கா. புரியுது, ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? ஆனா அவங்க உன்கிட்ட கங்க்ராச்சுலேஷன் சொல்லலன்றதுக்காக நீ ஃபீல் பண்ணனா தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணாத. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே உனக்காக கை தட்டினாங்க. அத மட்டும் என்னைக்கும் மறந்துடாத. அவங்க என்ன பாராட்டணும்னு நான் எதிர்பார்க்கலக்கா. ஏன்னா என்ன தவிர இந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் பழைய மாதிரி மாறிட்டாங்க. இப்ப பாரு, இங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இது என்னோட டர்ன். இதை நான் மறுபடியும் சரி பண்ணி ஆகணும்க்கா. ஆமா, மறுபடியும் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுல. ஆமா, இன்னைக்கு அவர்கிட்ட நான் பேசலான்னு இருக்கேன். நான் முடிவு எடுத்துட்டேன்க்கா. எனக்கு தெரியும் எப்பவுமே இந்த விஷயத்துல நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். அவர்கிட்ட போனா பயம் வந்துருதுக்கா. எப்படியாவது சொல்லிதானே ஆகணும். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. எப்படியாவது அவர்கிட்ட இந்த உண்மைகள்லாம் சொல்லிடணும்னு நினைக்கிறேன்க்கா. அதை கேட்டு கண்டிப்பா அவர் என்ன மன்னிச்சிடுவாருன்னு தோணுது. உன்னை மன்னிப்பாரு. நீ இப்ப ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்க. அவர் மன்னிப்பாரு. நான் அவரை எவ்வளவு காதலிக்கிறேன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட போய் நான் எல்லா விஷயத்தையும் ஹானஸ்டா சொன்னேன்னா கண்டிப்பா அவர் என்ன புரிஞ்சுப்பாருக்கா. ஏன்னா அவரும் என்ன அந்த அளவுக்கு லவ் பண்றாரு. இங்க பாரு சனம், நீ என்ன பண்ணாலும் சரி, நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன்றத மறந்துடாத, சரியா? ஓகே சரி, வாக்கா நம்ம செலிப்ரேஷன்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நாமளும் தானே கஷ்டப்பட்டிருக்கோம். வா போலாம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கா, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? ஹலோ, என்னதான் உனக்கு பிரச்சனை? எதுக்கு இவ்ளோ தடவை கால் பண்ணிக்கிட்டே இருக்க? என்னாச்சுன்னு இப்ப சொல்லு. ஏமா தாயே, இருமா, நீ அவங்களோட சேர்ந்து கட்டத ஒரு நிமிஷம் இரு. இது பாரு, நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா அவங்க அப்பா அம்மாவை தடுக்கவே முடியல. திரும்ப ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்தாதான் இந்த சண்டைக்கு ஒரு முடிவு வரும். தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் இங்க உடனே கிளம்பி வா சொல்லிட்டேன். என்ன சொல்ற? என்னாச்சு? ஏமா நிறைய ப்ராப்ளம் இருக்குமா. ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு, அப்புறம் பர்சனல் ப்ராப்ளம்லாம் இருக்கு. அட என்ன இது? திரும்ப அவங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? உனக்கு நம்பிக்கை இல்லனா உங்க சண்டை போடுறத நீ உன் காதால கேளு. இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன திட்டுற வேலை வச்சுக்காதீங்க. நீங்க சொல்றது எனக்கு போதும், புரியுது. நிறுத்துமா. நியாயமா எதை சொன்னாலும் கேட்கவே மாட்டேன். அப்புறம் நான் என்னதான் பண்றது? கேட்டல செல்ல குட்டி ரெண்டு பேரும் எப்படி சண்டை போட்டுக்கறாங்கன்னு. இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பிரிச்சு போட்டாங்கன்னா அது எனக்கு தான் பாதிக்கும். ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா அதால என் கல்யாணம் கூட நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி முசாஃபர், நான் வர வரைக்கும் அவங்க சண்டை நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ண. ஐயோ அக்கா, முசாஃபர் போன் பண்ணா அம்மாவும் அப்பாவும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். நீ வரியா? என்ன நீ சொல்ற? மறுபடியும் முதல்ல இருந்தா நான் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ போ. ஐயோ இப்ப நான் என்ன பண்றதா? ஜான், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? அட என்னது இது செல்லம், நீ எப்போ வேணாலும் என்கிட்ட வந்து பேசலாம். உனக்கு இல்லாத உரிமையா சொல்லு. அது இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணலாங்கிறத பத்தி கொஞ்சம் தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தேன். நான் இப்ப கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வந்துடட்டுமா? ஏன்னா அப்பாவும் அம்மாவும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன இவங்க அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க? இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் கண்டிப்பா பண்றேன். thanks. சரி ஓகே, உன் இஷ்டம், நான் கம்பல் பண்ணல. இல்ல, அக்காவும் நானுமே இதை பார்த்தப்போ இன்னைக்கு நைட் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? அப்படி இருந்தா இன்னைக்கு நைட் மீட் பண்ணலாமா? உங்ககிட்ட நான் ஒண்ணு பேசணும். நிச்சயமா பேசலாம். நீ வேணா ஈவினிங் எனக்கு கால் பண்ணி பேசுவோம். சரி, நான் பண்றேன். ஹலோ ஜான்சன், நான் தான் மினே பேசுறேன், ஃபேப்ரியோட பார்ட்னர். யா சொல்லுங்க மேடம். நீங்களே எனக்கு கால் பண்ணிருக்கீங்கன்னா நிச்சயமா அங்க ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கணும். ஏகப்பட்ட பிரச்சனை. இனிமே நான் ஃபேப்ரிக்ல சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன். ஓ அப்படியா? சரி, எதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, உங்களுக்கு நடந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது நிச்சயமா நியாயமே கிடையாது. அதனாலதான் அந்த கம்பெனியை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்.
அப்புறம் நான் இப்ப கால் பண்ணது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதா. என்ன விஷயம் அது? அந்த விஷயத்த நான் போன்ல பேச முடியாது. நாம எங்கேயாவது மீட் பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் எப்போ எங்கன்றத உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நான் அதுக்காக வெயிட் பண்றேன். ஆனா என்ன நீங்க இப்ப வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் பிரிஞ்சுட்டாங்க. என்னப்பா ஆச்சு? அப்பா அம்மா எங்க போனாங்க? எனக்கு என்னமா தெரியும்? அவ வந்து எனக்கு பிரஷரை நல்லா ஏத்தி விட்டு நிம்மதியா வெளியில போயிட்டான். ஐயோ, அப்பா மறுபடியும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அட என்னம்மா நீ, நான் என்னமா பண்ணேன்? அவ தான் சின்ன பிள்ளைத்தரமா அந்த ஆர்கானிக்ஸ் ஃபுட் எல்லாம் விக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க இருக்கிற பொருள் எல்லாம் வாங்குறதுக்கே ஆள் இல்ல, வாங்கினாலும் கடன் சொல்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ அப்பா, நல்லா இருந்த குடும்பத்துல எவனோ கள்ள தூக்கி அடிச்சுட்டானு. இப்படி இருந்தா நம்ம குடும்பத்துக்கு தான் ஆபத்தாகும் அங்குள். நான் இப்போ உன் கையை உடைக்க போறேன், அது தெரியுமா? எங்க போய் அந்த ரியல் எஸ்டேட் காரனை வர சொல்லு போ. அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. அம்மா அம்மா, ஐயோ திரும்பவும் உங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை? என்ன எதுக்கு வந்து கேக்குற? உங்க அப்பா கிட்ட போய் கேளு. பாரு எப்படி 2 நாள் முன்னாடி தினமா நாங்க சேர்த்து வச்சோம். எதுக்கு மறுபடியும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க வேலையை விட்டுட்டு நாங்க ஓடி வந்திருக்கோம். இப்ப சொன்ன பாரு, நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்கு. ஆனா எனக்கு நாள் முழுக்க வீட்ல நான் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஏரியா பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியில ஒரு உலகம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கேயும் தொல்லை பண்றதுக்கு இவர் வந்துட்டாரு. என்னால இதுக்கு மேல முடியாது, என்னால என்ன முடியுங்கிறத அவர் பார்க்க போறாரு. நான் அட ரெடியா கடவுளே கடவுளே, இதான் பிரச்சனையா உனக்கு? நீ பிரசிடென்ட் ஆனவன ஒரு பிரச்சனையை தான் கொண்டு வர. நீ பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு பேண்ட் சட்டை எதுவுமே இல்ல, சாப்பாடும் இல்லாம இருந்ததா? அங்கிள், நீங்க பேசுறது ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். ஒன் வே ட்ராக் மாதிரி நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. நீங்க பேசுறத நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். பாருங்க, நீ வாயை மூடிட்டு. அம்மா இங்க பாருங்க, அவருக்கு பிபி அதிகமா இருக்கும், அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு. அவர் பேசுறதெல்லாம் நீங்க ஏமா சீரியஸா எடுத்துக்கிறீங்க? அவருக்கு இருக்கிற பிபி தான் எனக்கும் இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் பிபி எகறல? ஏன் ஏறல சொல்லு. எனக்கு என்ன வயசாகுதுமா சொல்லு. எனக்கு என்ன வயசாகுது? அவர் என்ன பண்றாருன்னு நீயே சொல்லு. அவர் எங்கயாவது போகும்போது கடையில உட்கார வச்சுட்டு போயிடுவாரு. நான் வாட்ச்மேன் வேலை பேசிக்கிட்டு இருக்காத. 25 வருஷமா அந்த கடைக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சுக்கோ. இந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆமாமா, தேங்க் யூ சோ மச் மேடம். வாங்க, நான் கொஞ்சம் உங்ககிட்ட வாங்க. அவன் யாருமா? தெரியல, யார் இது? என்ன அந்த நடக்குதுங்க? கடை வாடகைக்கு தானே? ஆமா கண்டிப்பா. வாடகை எவ்வளவு? 1200. வாடகை முதல்ல கொடுத்தோம், டெபாசிட்டோட சேர்த்து. நான் எடுத்துக்கிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏன்டி இது முதல்ல பெட் தான் தனித்தனியாச்சு, இப்ப கடையுமா? ரொம்ப நன்றி. இந்தாங்க, இதை வச்சுக்கங்க. சரிங்க. உடனே கான்ட்ராக்ட் ரெடி பண்ணுங்க, நான் சைன் பண்ணிடுறேன். சரி, சரியா? நிச்சயமா. சீக்கிரமா ரெடி பண்ணிடுங்க. சரி, சரியா? பாருங்க, அத போங்க என்கிட்ட. இந்த புடி புடி. எதுக்காக இப்படி தடுக்குறீங்க? போங்க, இது வாங்கிக்கங்க. கொடுங்க. புடிங்க. அவர் சொல்றதை எல்லாம் ரொம்ப நன்றி. கேட்காதீங்க. நீங்க போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க, நான் சைன் பண்றேன். சரிங்க. நீங்க கண்டிப்பா. எடுத்துட்டு வாங்க. அம்மா அம்மா, என்னப்பா? அம்மா ஐயன் லேடி தான் நீங்க. அப்பா, சார், எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஃபேப்ரியா பிடிக்காதுன்னு. ஆமா, அதோட சேர்ந்து அவங்க கிட்ட வேலை பார்த்த யாரையுமே நான் நம்புறதால புரிஞ்சுக்கோங்க. இல்ல, நான் இன்னைக்கு சொல்ல போற விஷயத்தை வச்சு கண்டிப்பா நீங்க என்ன நம்பலாம். நான் முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அது எனக்கு தெரியும், அதை நீங்க சொன்னதுனால தான் நான் அங்க வந்தேன். ஆனா அப்படி அங்க என்ன நடந்துச்சுன்னு தான் எனக்கு புரியல. நானும் ஃபேபும், ஃபேப்ரி, நாங்க 2 பேரும் படிக்கிற காலத்துல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். இது வரைக்கும் பல வருஷங்களா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா ரீசெண்டா தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது. அவரோட ஈகோவால பிசினஸ்ல ஏகப்பட்ட தப்புகள் நடந்துகிட்டே இருக்குன்னு. எனக்கு இப்பதான் அதெல்லாம் புரிஞ்சுது. எஸ், நல்லதா, இப்போ அது புரிஞ்சுது. ஆரம்பத்துல இதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா போக போக தான் புரிஞ்சது இது எதுவுமே நியாயமே இல்லைன்னு. இதுக்காக என்கிட்ட அடிக்கடி மன்னிப்பு கேட்டிருக்காரு. திரும்ப இந்த மாதிரி நடக்காதுன்னு சொன்னாரு. சத்தியம் வேற பண்ணாரு. நானும் அதை நம்பினேன். ஆனா இப்போ உங்களுக்கு பண்ண விஷயத்துலதான் நாங்க இருந்து வந்துடலான்னு முடிவெடுத்திருக்கேன். அவனை விட்டு ஒரேடே நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. கரெக்டு தான். ஆனா நான் அங்கிருந்து வரதுக்கு முன்னாடி அவன் இது வரைக்கும் பண்ண இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கூடவே எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ என்கிட்ட தான் அதெல்லாம் இருக்கா. நாளைக்கு காலையிலேயே போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவேன். இப்ப நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஃபேப்ரியா கூடிய சீக்கிரத்திலே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். நீங்க எடுத்துட்டு வந்த இந்த டாக்குமெண்ட்ஸுக்கும் ஐலனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கு, அதையும் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போ உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸோட ஒரு காப்பியை மட்டும் என் தம்பி கிட்ட கொடுக்குறீங்களா? ஏன்னா அதை வச்சு நான் ஃபேப்ரி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அனுப்பிடுறேன். எப்படியாச்சும் அந்த ஃபேப்ரியை தூக்கி உள்ள போடணும்னு தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த நேரத்தில் அவன் முகம் எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்கணும். எனக்கு தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டர் சான்சர், நீங்க இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்.
உங்க ஃப்ரெண்டு சனம் இருக்கால, ம்ஹும். அவளை பத்தி என்ன விஷயம்? உங்களுக்கே தெரியும் ஃபேப்ரிக் அவன் மேல ஒரு க்ரஷ் இருக்குன்னு. ஆமா எனக்கு தெரியும். அவன் என்ன பண்ணான்னு தெரியாது, ஆனா எப்படியோ பேசி சனம அந்த பெர்ஃப்யூம் அவன்கிட்ட கொடுக்க வச்சுட்டான். என்னது? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல, அவ தான் அந்த பெர்ஃப்யூம் அவன்கிட்ட கொடுத்தா. அதுக்கு அவன் போட்ட கான்ட்ராக்ட் இதுதான். நீங்களே இதை படிச்சு பாருங்க ப்ளீஸ். பாருங்க, இந்த விஷயமும் உங்களுக்கு முக்கியமா தெரியணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் இதை கையோட நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. அது என்ன விஷயம் சொல்லு சனி. அது முக்கியம் இல்ல, விடுங்க. ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன், அப்புறமா சொல்றேன். எங்க ஒருத்தங்கள அவங்கள எழுந்துருவோன்ற பயத்துலதான் அவங்களுக்கு தெரியாம நம்ம பண்ண தப்புகள் எல்லாம் மறைச்சிருப்போம். அது என்னது? எனக்கு ஒத்துக்கணும்னு தான் ஆசையா இருக்குன்னு சொல்றேன். என்னால சொல்ல முடியல ஜான். ஏன்னா ஒத்துக்க முடியாதுன்னு என்னால சொல்ல முடியல. தப்பா நினைக்காதீங்க. இந்த விஷயமும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட சொன்னேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா இது எல்லாமே என் கண்ணு முன்னாடி தான் நடந்திருக்கு. ஆனா சில விஷயங்களை நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். காதல்னு வந்துட்டாலே கண்டிப்பா கண்ணு தெரியாம போயிடும். இதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது நான் அடுத்து செய்ய போற சில விஷயங்களுக்கு நிச்சயம் உதவியா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு பாரு. நான் இன்னும் சாப்பிட கூட இல்ல, என் வயிறு அப்படியே உப்பி போயிடுச்சு. நல்லா பாரு. திரும்பவும் எதுக்கு திரும்ப திரும்ப இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்னதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை? ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் பாரு, உன் கண்ணுல தான் பிரச்சனை. கண்டிப்பா இவ கண்ணுல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஊதுபத்திய பத்த வைங்க. நீங்களும் எழுந்துச்சு வாங்க. இவளுக்கு நம்ம திருஷ்டி சுத்தி போடுவோம். அப்பதான் சரியா இருக்கும். கால் பண்றேன். இதுக்கும் சம்பந்தம் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த நிஹாத் தான். நிஹாத் தான். அவரோட பிடிவாதம் தான் எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு ஷோல்டர் வலிக்குது. வா வந்து நல்லா நல்லா மசாஜ் பண்ணி விடுவா. என்னால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன். என்ன பண்றீங்க? ஐயோ, என்ன பண்றது? இப்போ நீங்க கம்ஃபர்ட்டபிளா உட்கார்ந்திருக்கீங்களா? ஓகேவா? இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. என்னடி இது? சனி, என்னடி புதுசா கடைய வாடகைக்கு எடுக்கறாங்க? இப்போதைக்கு எனக்கு எதுவும் தெரியலக்கா. அம்மா இப்ப அப்செட்டா இருக்கறனால எது கேட்டாலும் கத்ததான் போறாங்க. அதுவும் சரிதாண்டி. நான் ஜானுக்கு ஃபோன் பண்ணணும். என்ன நான் அவர்கிட்ட சொல்றேன்னு சொன்னேன். இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்புறமா கால் பண்ணடி. ஏன் அப்படி சொல்றக்கா? இப்ப நீ என்ன சொல்லுவ? மறுபடியும் இவங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொன்னா இது என்ன குழந்தைத்தனமா இருக்குதுன்னு சொல்வாரே. நல்லவேளை அவரு போன் எடுக்கல. வாய்ஸ் மெயில் தான் போகுது. என்ன என்ன? எனக்கு போர் அடிக்குது. நான் வெளியே போறேன்டி. நானும் வரேன். இப்ப நீங்க நிம்மதியா உட்காரலாம். சரியா? நான் வீட்டுக்கு போறேன். சரி சரி. நாங்க வரும்போது அடுப்ப ஆன் பண்ணிட்டு வந்துட்டோம். நல்ல சாப்பாடா செஞ்சு வைங்க. சரி ஆண்டி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். எப்ப பண்ண போறேன்? தொடர்ந்து பேசிட்டே இருக்காம கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருந்து தொலைங்களா? நீங்க சார் திரும்பவும் நீங்களா? சார் ப்ளீஸ் சார், உள்ள போகாதீங்க. சொன்னா கேளுங்க சார். சார் அப்பாயின்மெண்ட் இல்லாம நீங்க உள்ள போக முடியாது சார். சார் நான் பேசிட்டே இருக்கேன். சார் நான் சொன்னா கேளுங்க. போய் போலீஸை கூப்பிடு. வாங்க ஜான். நான் உங்களை லான்ச்சில் தான் பார்ப்பேன்னு நினைச்சேன். ஆனா உட்காந்துட்டீங்களா? சனிமோட பெர்ஃப்யூமை வாங்கிட்டல? ஆக்சுவலாக அது வந்து அவ தான் கொடுத்தா எனக்கு. ஆனா நான் முன்னாடியே இதை பத்தி உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருந்தேனே. சனிமை என்னை காப்பாத்துறதுக்கு அதை நிச்சயம் செய்வான்னு உனக்கே தெரியும்ல. அது தெரிஞ்சுதானே நீயும் இப்படி பண்ணிருக்க.
ஆமா, என்னன்னா எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணிடுவேன். அந்த ஒரு விஷயம்தான் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். என்ன கரெக்டா? அதான் பிரில்லியன்ட். சனேமோட பர்ஃப்யூமை நீ சேல்ஸ் பண்ண நான் விட மாட்டேன். ஓ அப்படியா? நான் உங்களுக்கு ஒன்று காட்டவா? பார்க்குறீங்களா? அந்த பர்ஃப்யூம் வந்து என்னோட தான் அப்படிங்கிறதுக்கான கான்ட்ராக்டை ரெடி பண்ணியிருக்கேன். அதை பாருங்க. டேய் டேய், நீ என்னடா பண்ற? நீ பெரிய தப்பு பண்ற. நான் திரும்பவும் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். இந்த வாட்டி நிரந்தரமா உன்னை ஜெயில தள்ளாம விட மாட்டேன். எதுக்கு வீணா கூப்பிட்டுக்கிட்டு அவங்களே என்ன கொஞ்ச நேரத்துல இங்க வருவாங்க. ஆனா என்ன கூட்டிட்டு போகல, ஒன்ன கூட்டிட்டு போக. எனக்காகவா? எதுக்கு? உன் பார்ட்னர் அந்த மேடம் வந்து இன்னைக்கு என்ன பார்த்தாங்க. உன்னை பத்தி எக்கச்சக்கமா புகழ்ந்து தள்ளிட்டாங்க. நீ எல்லாம் வெறுக்கிறதுக்கு கூட தகுதியே இல்லாதவன். ஹலோ, நீங்க தானே ஐலின்? ஆமா, நான் தான். சொல்லுங்க. நான் ஆர்கனைஸ் கிரைம் ஆபீஸ்ல இருந்து வரேன். என் பேரு கமிஷனர் அர்ச்சன். உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, அதனால நீங்க எங்க கூட வரணும். இவங்களை செக் பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நியாயமே இல்ல. கொஞ்சம் ப்ளீஸ், இருங்க. பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க. நீங்க ஃபேப்ரிக் கூட இல்லீகலா ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நான் எந்த தப்புமே பண்ணலையே. இன்னொரு கம்பெனியோட சீக்ரெட்டை நீங்க வித்திருக்கீங்க. அதோட இல்லீகல் ஷேரையும் சைன் பண்ணிருக்கீங்க. இந்த காரணத்துக்காக தான் உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம். இல்ல, உங்களால பண்ண முடியாது. ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு. நீங்க லாயருக்கு ஃபோன் பண்ணாலும் உங்களால எங்ககிட்ட தப்பிக்க முடியாது. ஏன்னா அன்பெயிலபிள் ரிப்போர்ட் எங்ககிட்ட இருக்கு. என்ன அன்பெயிலபிள் ரிப்போர்ட்டா? ப்ளீஸ் விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? ப்ளீஸ் என்ன விடுங்க. ஏன் இப்படி புடிச்சு இழுத்து போயிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் அங்க போடு. விடுங்க. நீங்க இந்த மாதிரி என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போக ஏத்துங்க, முடியாது. சீக்கிரம் ஏத்துங்க. என்ன விடுங்க. ஐயோ, கை வலிக்குது. நீங்க பிடிவாதம் பிடிக்காம இருங்க. என்ன விட்டுங்க சொல்றேன்ல. ஏன் மேல எந்த தப்பு இல்ல. வேற ஏதோ இடத்துல தப்பு நடந்துக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அத கோர்ட்ல வந்து ஜட்ஜ் கிட்ட சொல்லுங்க, புரியுதா? ஏத்துங்க சீக்கிரம். எந்த தப்பு இல்ல. வேற யாரோ பண்ணதுக்கு என்னையே புடிச்சு போறீங்க. ப்ளீஸ் என்ன விடுங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க? ஏன் மேல எந்த தப்பு இல்லன்னு நான் சொல்றேன்ல. என்ன விடுங்க ப்ளீஸ். இங்க ஃபேப்ரியர், நான் தான். நாங்க ஆர்கனைஸ் கிரைம் ஆபீஸ்ல இருந்து வரோம். உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைலா இருக்கு. அதுக்கு நீங்க எங்க கூட ஸ்டேஷனுக்கு வரணும். நீங்க இல்லீகலா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கீங்கன்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கு உங்க கம்பெனியை சீல் பண்றோம். அதான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல. புரிஞ்சுது. ஆயிலினி ஃபேப்ரியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? தட் வாஸ் வண்டர்ஃபுல் நியூஸ். ஃபைன். சரி, இந்த கேஸை பற்றி நீங்கள் எனக்கு அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். என்னாச்சு எம்ரே? திரும்பவும் என்ன நடக்குது? அந்த ஆயிலினி ஃபேப்ரியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. என்னப்பா சொல்ற? நீ அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா என்ன? இல்ல, நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்னால இல்ல, ஃபேப்ரியோட பிசினஸ் பார்ட்னர் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சூப்பரான விஷயம் தாப்பா. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். நீயே ஒரு மாதிரி இருக்க. ஜான், வெல்கம் அண்ணா. ஹே, தேங்க்ஸ் டா. என்னன்னாச்சு? இந்த சனிம இருக்கல்ல, ஃபேப்ரிக்கிட்ட அவளோட பர்ஃப்யூமை கொடுத்துருக்கா. அண்ணா, இந்த விஷயம் எம்ரே, எந்த விஷயமா இருந்தாலும் டைரக்டா என்கிட்ட சொல்லு. தயவு செஞ்சு சுத்தி வளைச்சு பேசாத, புரியுதா? சனிம் அந்த ஃபேப்ரியோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணது உனக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். எனக்கே கொஞ்சம் லேட்டா தான் இந்த விஷயம் தெரிய வந்தது. உனக்கு அதை பத்தி தெரிஞ்சு கூட என்கிட்ட சொல்ல மாட்டல, என்கிட்ட மறைச்சிட்டல நீ. ஆனா அப்போதைக்கு சிச்சுவேஷன் தெரியல, அதனால அப்புறமா சொல்லிக்கலாம்னு நான் விட்டுட்டேன். எனக்கு தலை பிடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சில்லியான ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத, புரிஞ்சுக்கோ. எதுக்காக என்கிட்ட இருந்து இதை மறைச்ச? எதுக்காக என்கிட்ட மறைச்ச? அதை முதல்ல சொல்லு. என்னை பத்தி தெரிஞ்சு கூட ஏன்டா இப்படி பண்ண? என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லுன்னு சொல்லியிருக்கா. நான் திரும்ப போய் சொல்லியிருக்கேன். நான் ஒன்னும் போய் இது சரியில்லை, புரிஞ்சுதா?
இது சுத்தமா சரியில்லை. இது எனக்கு செட் ஆகுமா? உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம்னு சொல்லிருந்தேன். ஆனா இப்ப அவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அவர் பிஸியா இருக்கலாம்ல. ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா? அந்த அளவுக்கு அவர் பிஸியா இருக்க மாட்டாரே. இந்த டைம்ல ஆபீஸ்ல இருக்கவும் வாய்ப்பு இல்ல. அப்படின்னா அவர் எங்க போயிருப்பாருன்னு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமாக்கா? எனக்கு தெரியல. எம்ரி சார் கால் பண்றாரு. பேச. சொல்லுங்க எம்ரி சார். சனேம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணீங்களா? நான் அவருக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. எதுவும் பிரச்சனையா? அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எப்படி? எப்படின்னு தெரியாது. ஆனா ஃபேப்ரிக்கிட்ட நீ பர்ஃபியூம் கொடுத்ததை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஹலோ சனேம், லைன்ல இருக்கீங்களா? இருக்க. சொல்லுங்க. இப்ப அவர் எங்க இருக்காருன்னா தெரியுமா உங்களுக்கு? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க. அவர் எங்க போயிருப்பாரு? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அவர் போற ஒரே இடம் மவுண்டன் ஹவுஸ் தான். இப்ப அவர் அங்கதான் போயிருக்கணும். கரெக்ட் தான். அவர் அங்கதான் போயிருக்கணும். அன்னைக்கு என்ன விட்டுருந்தா நான் எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிருப்பேன். ஆனா உங்களாலதான் சொல்ல முடியாம போச்சு. சனம், என்னடி ஆச்சு? எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுக்கா. நான் தான் அந்த பெர்ஃபியூம் கொடுத்தனும் தெரிஞ்சிருச்சு. அவர் எங்கன்னு பார்த்து நான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும். கண்டிப்பா அவர் மவுண்டன் ஹவுஸ்ல தான் இருப்பாரு. உஸ்மான கார் எடுத்துட்டு வர சொல்றேன். சனம், இரு. டாக்ஸில போய்க்கிறேன். இந்த இடம்தான். இந்தாங்க. தேங்க் யூ so much. மேடம் சேஞ்ச். இல்ல வெச்சுக்கோங்க. தேங்க் யூ மேடம். சனே, ஜான், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். வா உள்ள வா. நான் இங்க இருந்து கிளம்பலான்னு தான் இருந்தேன். ஜான் செல்லம், போயிட்டு வரேன். அப்புறம் பார்க்கலாம். யோசிச்சு பாரு. எனக்கு எந்த காரணத்தையும் சொல்லாத. ஓகேவா? ஓகே. போயிட்டு வரேன் செல்லம். என்ன சொல்லு? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண, ஆனா நீங்க எடுக்கவே இல்ல. உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல நினைச்சேன். பிஸியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். அப்ப நீ சொல்லு. இந்த உலகத்திலே நான் அதிகமா நேசிக்கிற ஒருத்தி எனக்கு தெரியாம அந்த ஃபேப்ரிக்கிட்ட போய் அவளோட பெர்ஃபியூமை கொடுத்திருக்கா. அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டு இருக்கேன். ஆனா நீ நான் போன் எடுக்கல நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க. இப்ப அவ எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அதானே? நான் இப்ப அந்த மாதிரி எதுவுமே கேட்கலையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ எதுக்கு வந்தாங்கறத உன்கிட்ட தெளிவா சொல்றேன். ஒரு பிசினஸ் ப்ரொபோசலுக்காக தான் இங்க வந்திருந்தா. அவ ஒர்க் பண்ற லண்டன் கம்பெனில அவங்களுக்கு ஒரு போட்டோகிராஃபர் தேவையா, அத பத்தி பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கா. அவங்க கூடவே தங்கி இருந்து போட்டோஸ் எடுத்து கொடுக்கணுமாமா. அத சொல்லதான் வந்தா. நாம இந்த விஷயத்தை பத்தி இப்ப பேசலனா எப்பவுமே பிரச்சனை முடியாது. பேசினா மட்டும் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிருமா? அதுக்கு என்ன சொல்யூஷன் வச்சிருக்க? அத பத்தி சொல்லு. கம் ஆன், டெல் மீ. என்னன்னு சொல்லு, நான் கேக்குறேன். தயவு செஞ்சு நான் பேசுறத கொஞ்சமாவது கவனிங்க. நான் அந்த ஃபேப்ரிக் கிட்ட பெர்ஃபியூம் கொடுத்தேன். பெர்ஃபியூம் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. யார்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொன்னனோ அவங்கிட்ட போய் நீ கொடுத்திருக்க. அப்போ நீங்க ஜெயில்ல இருந்தீங்க. அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் கிட்ட நான் போய் கேட்டதுக்கு அவன் ஒத்துக்கிட்டான். சனேம், அந்த பெர்ஃபியூம் நம்மளோடது. நம்மளோடது மட்டும்தான். உனக்கு புரியுதா? அந்த பெர்ஃபியூம் நமக்குள்ள இருக்கிற ஒரு மேஜிக். போயும் அந்த ஃபேப்ரிக் கிட்ட போய் இத கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. என் மனச உடைச்சிட்ட சனேம். நீ நமக்குள்ள இருந்த அந்த மேஜிக்கே உடைச்சு போட்ட தெரியுமா? அப்போ உனக்கும் மத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்?
ஜான், என்ன சொல்றீங்க நான் நீங்க? உன்கிட்ட எனக்கு உண்மையை ஒண்ணுமே தான் புரியல. சொல்லிட்டு இருக்கேன், உண்மையை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் ஏதாவது பொய் சொல்லிக்கிட்டே எனக்கு ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்க. சனேம், இப்படி பண்றதுக்கு அவசியமே இல்ல. இருந்தாலும் ஏன் இப்படி பண்ண சொல்லு. நான் உங்களை காதலிக்கிறேன் ஜான். நீங்களும் என்ன காதலிக்கிறீங்க. இந்த மாதிரி பிரச்சனையை சமாளிக்க தான் நாம இருக்கோம். அப்படி சமாளிக்கல நம்ம எதுக்கு இருக்கோம்? தயவு செஞ்சு ஆமா, இப்பவே நாம பேசலாம். தயவு செஞ்சு அதே வார்த்தையை இனிமேல சொல்லாத. தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லாத. என்னால சத்தியமா அதை கேட்க முடியல. போதும் சனேம், இனிமே நமக்குள்ள எதுவும் வேண்டாம். நம்ம காதல் முடிஞ்சிருச்சு, நமக்குள்ள இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்படி சொல்லிட்டீங்களா நீங்க? நான் வேணும்ல அப்படி சொல்ல சனேம், ஆனா எனக்கு இப்படித்தான் சொல்ல தோணுது. நமக்கு இடையில இருந்து அந்த மேஜிக் போயிடுச்சுன்னு சொன்னாரு. அச்சோ, அழாதம்மா. எனக்கு இப்ப எந்த விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவர் சொன்னதுதான் சரி. அந்த பெர்ஃப்யூம் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. அந்த பெர்ஃப்யூம் தான் எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துச்சு. அதனாலதான் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? நான் அந்த ஃபேப்ரிக் கிட்ட போய் என்னோட பெர்ஃப்யூம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா சனேம், அவரை காப்பாத்துறதுக்காக, உங்களுக்குள்ள இருக்கிற காதலுக்காக தானே இப்படி பண்ண. ஆமா, காப்பாத்திட்டேன்க்கா. காப்பாத்தி என்ன பிரயோஜனம்? இப்ப நான் அவரை இழந்துட்டேன். அவர் இப்ப போக போறாரு. அந்த போலன் அவருக்கு கொடுத்த ஜாப் ஆஃபர் எடுத்துட்டு அவர் போக போறாரு. அவர் எப்படி போவாரு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. உன்னை சாதாரணமா விட்டுட்டு போயிடுவாரா? அவர் இந்த மாதிரி பண்ண கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. அவர் கண்டிப்பா போயிடுவாருக்கா. சனேம், நீ எப்பவுமே மாறாம ஒரே மாதிரி தான் இருக்கணும். நீ எப்பவுமே தோல்வியை ஏத்துக்க மாட்டடி. நீ என்னைக்குமே உன்னோட நம்பிக்கையை இழக்காம இருக்கணும். அப்படி இருந்தா கண்டிப்பா போக மாட்டாரு. நான் விட மாட்டேன். கண்டிப்பா நான் என்னோட நம்பிக்கையை விட மாட்டேன். நான் அவருக்காக போராடுவேன். அவர் மன்னிக்கிற வரைக்கும் நான் அவரை விட மாட்டேன். அப்படி சொல்லடி. நான் தான் அவருக்கு எல்லாமே. ஆமா, அப்படின்னா நான் அவருக்கு சாதாரணமான பொண்ணா இருக்க மாட்டேன்ல. தயவு செஞ்சு இப்படி அழாத சனம், அழாத. இந்த ஃப்ளவர்ஸோட ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கா? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா. ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ல எந்த பூலையும் இருக்காது. நம்ம இதே மாதிரி இங்கே இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஐ மீன், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நீங்க, நான், அப்புறம் இந்த இயற்கை. கண்டிப்பா போர் அடிக்காது. நான் உங்க கூட இருக்கப்ப போரே அடிக்காது. நான் ஜான விட்டுற மாட்டேன். நம்மளோட காதல அவ்வளவு ஈஸியா விட நான் விட மாட்டேன். நீங்க என்ன மன்னிக்கிறதுக்கு கண்டிப்பா நான் ட்ரை பண்ணுவேன். சனீம், என் செல்லமே, சாப்பிடுமா, நல்லா தானே இருக்கு. சாப்பிடுறேன்பா. இந்த அம்மா இது நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாரு. இது ரொம்ப நல்லா இருக்கும், இதை ஹெல்த்தியான. சாப்பிடுமா? சாப்பிடு. சரி சரி, உங்க அம்மா கொடுக்கறதே சாப்பிடு, ஓகேவா?
அட கடவுளே கடவுளே, என்னவோ ஒரிஜினல் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆமா ஒரிஜினல் தான். இதெல்லாம் எங்க இருந்துன்னா காட்டுல இருக்கிற தேனீக்கள் ஆமா ஆமா, இருந்து அவங்க நாங்கெல்லாம் சக்கரை பாவு அப்படியே கலக்கி தான் வித்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது பாரு. அம்மாடி நீ எடுத்து அவரை விடுமா. சாப்பிடுமா, சாப்பிடு. சரி, இதையும் அம்மா கொடுக்கறதே எடுத்து சாப்பிடு, அது நல்லா டேஸ்டா தான் இருக்கும். சாப்பிடு சாப்பிடுமா. அம்மா இன்னைக்கு ஒரு புது ஆர்கானிக் ஷிப் திறக்க போறாங்கல்ல, சோ அதனால நான் இந்த தேனை ட்ரை பண்ணி பார்க்கறேன். பார்க்கவே சூப்பரா இருக்கே. சரி, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, நான் போய் ரெடி ஆகுறேன். அம்மாவோட தேன் நிஜமாவே சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, அற்புதமா இருக்கு. அப்ப உங்களோட தேனை தான் நாங்க வருஷ கணக்கா சாப்பிடுறோம்ல. எனக்கு ஸ்வீட் சாப்பிடுற பழக்கமே இல்ல. நிஜமா ஸ்வீட்லாம் சாப்பிடவே மாட்டேன். ஜீரோ சுகர். உடம்புக்கு நல்லது, டேஸ்ட் பண்ணி பாரு. அம்மா புரியுது, இருந்தாலும் அது எனக்கு சுகர் தான், நான் சாப்பிட மாட்டேன். என்ன விடுங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் கிளம்புறேன். ஓகேவா? இப்ப நீங்க 2 பேரும் போய் கடையை திறக்கணும். சண்டையை போடாம உங்க வேலையை பாருங்க. நானும் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். பை. கொஞ்சமா இந்த தேனை வந்து டேஸ்ட் பண்ணிட்டாவது போ. வா, வேடிக்கை பார்க்காம நீங்களாவது டேஸ்ட் பண்ணுங்க. பண்றேன், இங்க பாரு. ம். ஆ. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சும்மா சரி, சொன்னாங்க. சரிம்மா, இதுக்கு அதுக்கு நீ வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க. taste பண்ணு. அடக்கடவுளே, தேனுங்கிற பேர்ல சக்கரை பாக சும்மா கலக்கி சொல்லாதம்மா, வச்சிருக்காங்க. இது சூப்பரா தான் இருக்கு பாரு. அண்ணா வந்துட்டீங்களா? வாங்க. நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போறத பத்தி அம்மா கிட்ட நீ எதுவும் சொல்லல? இல்ல, இது வரைக்கும் நான் எதுவும் சொல்லல. அதான் நீங்க ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னல, அவங்க வெளியே போயிருக்காங்கன்னு. சரி, நிஜமாவே போறீங்களா என்ன? இன்னும் முடிவு பண்ணலடா. ஆனா ஏன்னா நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? உங்களோட வாழ்க்கை, ஃபேமிலி, பிசினஸ் எல்லாமே இங்க தானே இருக்கு. இதை விட்டு எங்க போவீங்க? நான் இங்க இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, ஆனா கோவத்துல மட்டும் எந்த முடிவு எடுக்காதீங்க. ஓகே, எல்லாத்தையும் அப்படியே விட்டுற முடியாது. இனிமே எதுவுமே எனக்கு இங்க இல்லடா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ணா எம்ரே, நான் இங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்பி போறதுக்கு தாண்டா வந்திருக்கேன். உன் அட்வைஸை கேட்கறதுக்காக இல்லை. எனக்கு கொஞ்சம் நிம்மதியோட அட்வைஸ் பண்ணி ஓன் டைம் வேஸ்ட் பண்ணாத. ஆஃபீஸ்ல பார்க்கறேன்டா. அப்படின்னா அவ செஞ்ச தப்புக்கு அவன் கிட்ட தன்னை மன்னிக்க சொல்லி அவ ரொம்ப கெஞ்சிருப்பாளே, அப்படிதானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தேன்னா அவங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா நான் உறுதியா சொல்லுவேன், ஜான் கோவத்தோட உச்சத்துல இருந்தாரு. அப்ப என்ன சொல்ல வர? இந்த அளவுக்கு கேட்டியே, இதுவே போதும்தா. இப்ப அவன் இந்நேரத்துக்கு உன்னோட ஆஃபரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அப்படிதான் நானும் நினைக்கிறேன். கண்டிப்பா அதை பத்தி தான் யோசிப்பான். ஏன்னா இவ்வளவு வருஷம் ஆயும் அவன் அம்மாவை மறக்கல. அந்த பொண்ணை அவன் அவ்வளவு ஈஸியா மறந்துடுவானா? ஆனா நம்ம இப்பவே இவ்வளவு சந்தோஷப்பட வேணாம். நாம எல்லா வாய்ப்பையும் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ உங்க மனசுல ஏதோ ஒரு ஐடியா இருக்கு? ஆஃப் கோர்ஸ் இருக்கு. அதை நான் பிளான் பண்றேன். நீ அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு. இப்போ பால்கனுக்கு போறத பத்தி அவன் யோசிக்கிறானா, அதுவே ஒரு அட்வான்டேஜ் தான்.